வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கூடான கொடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 17/12/5125 நாள் 31/3/2025 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய தினம் மாலை 4:58 மேல் அவபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பரணி நட்சத்திரங்கிறது யமதர்மராஜனுடைய நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரங்களே பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் எதையுமே செய்யக்கூடாது. ஆகவே இன்றைய தினம் மாலை 4:58 மேல் பரணி நட்சத்திரம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மாலை 4:58 மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்ற வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி பால்குண மாதம் பங்குனி மாதம் 17/12/5125 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 31/3/2025. சூரியோதயமானதே காலை 6:15 அயனம் உத்தராயணி. ருது சிசிர ருது. மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே. திதியானது துதியை திதி 15 நாழிகை 28 வினாடி. பிற்பகல் 12:26 வரை. அதன் பிறகு திருதியை திதி. இன்றைய சிராத்த திதியானது திருதியை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே சுக்லபக்ஷ வளைவரே திருதியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளைவரே திருதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக, அதாவது சந்திரவம்சாவளிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே சுக்லபக்ஷ வளைவரே திருதியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளைவரே திருதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான்
வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பிதர்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை அவர்களுக்கு நாம் செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு நாம் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசனமானது இந்து வாசரை, சோமவாசரை, கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் 26 நாழிகை 48 வினாடி, மாலை 4:58 வரை. அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, அதாவது பங்குனி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே என்ற நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடிடுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நாம் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதே மீறி நாம் கொண்டாடினுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய, அதாவது சந்திரவம்சாவளிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே இருக்கும் நட்சத்திர ஜென்ம நட்சத்திரத்தில் வருஷா வருஷம் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடலாம். ஆனால் அதைவிட அதிக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால், தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் தங்களது பிறந்த நாளை வருஷா வருஷம் கொண்டாடி பாருங்கள். அதனாலும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட அதிகமாக தங்களை வந்து சேரும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது வைசிரா, சௌபாகிய கௌரி விரதம், உத்தம மன்வாதி. இன்றைய ராகுகாலமானது காலை 7:45 முதல் 9:15 வரை. யமகண்டமானது காலை 10:45 முதல் பிற்பகல் 12:15 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1:45 முதல் 3:15 வரை. நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் நல்ல நேரம் இன்றைய தினம் காலை 6:15 முதல் 7:15 வரை சந்திரன் கோரை. பிற்பகல் 12:15 முதல் 1:15 வரை புதன் கோரை. சூலமானது கிழக்கு, பெரியாரமானது தையம். இன்றைய சந்திராஷ்டமம் உத்தரபல்வனி நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை 5:48 முதல் காலை 11:24 வரை சந்திராஷ்டமம். உத்தரபல்வனி நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 11:24 முதல் மாலை 4:58 வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை 4:58 முதல் இரவு 10:34 வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 10:34 முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 4:10 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து ததாஸ்து.